Hi friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து 5 சூப்பரான ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்கான டொமைன் அதுக்கப்புறம் அந்த டொமைனில் இருக்கக்கூடிய ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து கண்டிப்பாக ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த டொமைன் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு க்ளூனாச்சு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டொமைனில் என்ன மாதிரி கான்செப்ட்ஸில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்துட்டு என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ அந்த பர்டிகுலர் டொமைனுக்கு நான் அதை சொல்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவ்னஸ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஐடியாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ஃப்ரீ கோர்சஸ், வேலைவாய்ப்பு, இன்டர்ன்ஷிப்ஸ், ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பைத்தான் கிளவுட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ்லாம் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி நிறைய பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரீ ப்ராஜெக்ட், அதே மாதிரி HTML CSS பிகினர்ஸ்க்கான ப்ராஜெக்ட், எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட், இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சில பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து கோட் அவைலபிளாக இருக்கும், சில இதில் வந்துட்டு ஐடியாஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி வந்து சிவில் ரிலேட்டடான எந்த ப்ராஜெக்ட்ஸும் நம்ம வந்து பார்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி சொல்ல போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு BSc BE படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்க்கும் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து சில இது இருக்கும். ஸோ மெக்கானிக்கலுக்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி பொறுத்து, பட் மெக்கானிக்கல் சைடில் வந்துட்டு நான் இந்த ப்ராஜெக்ட்டும் வந்து சொல்லலை. மேபி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு மேபி வந்துட்டு நான் குறிப்பிட்ட சில டொமைன்ஸில் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டான டாபிக்ஸ் வந்து வேணும் அப்படின்னா, ஐடியாஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போற டொமைன் வந்து பாத்தீங்கன்னா பிக் டேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங். ஸோ இந்த 3 இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வந்து டேட்டாவை வச்சு ப்ராசஸ் பண்றது, டேட்டாவை வச்சு ப்ரெடிக்ட் பண்றது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டொமைன்ல தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த டொமைன்ல வந்து நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டேட்டாவை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ யாருக்காவது வந்து ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த டிசீஸ்க்கான மெயினான அவங்களுடைய செல்ஸ், அதில் பிளட், அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம சாம்பிள் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு இந்த டிசீஸ்க்கு இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் தான் நம்ம டிசீஸ்னு எடுத்துக்கிட்டது. இதே மாதிரி நம்ம வந்து ஒரு கம்பெனியோட இப்போ ப்ராஃபிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேபி அவங்களுடைய பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் அல்காரிதம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்த இயர் வந்து அவங்களுக்கு எப்படி சேல்ஸ் இருக்க போகுது, ஸோ அவங்க எப்படி அதை பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷன் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மிஷின் லேர்னிங்கில் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு துறை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக தான் எடுக்க போறீங்கன்னா நீங்கள் பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கான சிம்டம்ஸை கண்டுபிடிக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரி சைடு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்கில் பண்ணலாம். அதே மாதிரி டிடெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சில சிம்டம்ஸை வச்சு இதுதான் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம டிடெக்ட் பண்ணி சொல்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா நம்மளுக்கு வந்து பாஸ்டில் நடந்திருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபியூச்சரில் இதுதான் நடக்க போகுதுன்னு நம்ம டிடெக்ட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேபி கடந்த ஒரு 10-20 வருஷத்துக்கான ஃப்ளட்டு, எர்த்குவேக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபியூச்சரில் வந்து இந்த இயரில் நம்மளுக்கு ஃப்ளட் வர சான்சஸ் இருக்குது, நம்மளுக்கு எர்த்குவேக் வர சான்சஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வந்து மக்களை வந்து சேவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி டிசீஸ் சம்மந்தப்பட்டு இது அதுக்கப்புறமேலு நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் டொமைனுக்கும் வந்து
வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம எடுத்து நம்ம மிஷின் லேர்னிங்க்கு சம்மந்தமான டூல்ஸ் எல்லாம் நம்மளுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்மளால அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல செஞ்சு காமிக்க போகிறோம். ஸோ அதனால அதுக்கு வந்து நம்மளுக்கு கூகுளில் இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடியது கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான கேட்டகிரிஸ் இருக்கிறத வந்துட்டு இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஃபேஸ் ரெகக்னைசேஷன் அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா ஸோ ஒருத்தவங்க வந்து போகிறப்ப இந்த ஃபேஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணி இவங்க வந்து கேர்ள் தான், இவங்க வந்து பாய் தான், இவங்க வந்து ஒரு சைல்டு, இந்த மாதிரி வந்து அந்த கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணி கூட பிரிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பைத்தான் அப்படின்னா ஆர் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் இதில் இருக்கக்கூடிய கோடிங்லாம் போட்டு உங்களால் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் டொமைன் சூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன டூல்ஸ் தேவை, என்னென்ன லாங்குவேஜ் நீங்கள் படிக்கணுமோ அது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்லா கோடிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள்லேயே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தவங்க வந்து எர்த்குவேக்கோடைய டேட்டாஸ் வந்து எடுத்து அவங்க வந்து எர்த்குவேக் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் சேம் அதே ப்ராசஸை வந்துட்டு நீங்கள் வேற ஒரு டொமைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிசீஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிசீஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க டிசீஸ் ப்ரெடிக்ட் பண்ணதை வச்சு நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபர்தராக எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கிரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டல் அனாலிசிஸ். இப்போ வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் வந்து நம்ம வந்து ரேட்டிங் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த ரேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் யூசர் வந்து வாங்குறதுக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரேட்டிங்ஸ் எல்லாமே வச்சு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரேட்டிங் கொடுக்குறது இல்லாம நம்ம வந்து கமெண்ட்ல வந்துட்டு என்டர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு சென்டிமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஸோ குட் வேர்ட்ஸ், பேட் வேர்ட்ஸ், நியூட்ரல் வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் செப்பரேட் பண்ணி நம்ம வச்சு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிற ரிசல்ட் கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடியாஸில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன், டிடெக்ஷன், கிளாசிஃபிகேஷன், சென்டிமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் லேர்னிங் டேட்டா வந்து அனாலிசிஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வரும். ஓகே, நம்ம செகண்டாக பார்க்க போகிற டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ், ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக எல்லாரும் எடுத்து பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு எப்படி ஐஓடியில் வந்து கொண்டு வரது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சென்சார்ஸ் வந்து எந்தெந்த விதமான சென்சார்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அமேசானில் செக் பண்ணிங்கன்னா தெரியும், நிறைய எக்கச்சக்கமான சென்சார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டெமோக்கு கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரியல் டைமில் நம்ம பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சென்சார்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால வந்து லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிறது, ஹியூமன் என்டர் ஆனோடனே, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சென்சர்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஈஸியாக டிடெக்ட் பண்ணும். பட் ஆனால் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிம்பிளாக எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் பண்ணால் ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு RFID பற்றி தெரிஞ்சிருக்கணும், அடினோ, ராஸ்பெரி பை, இந்த 4 விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அடினோ ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ராஸ்பெரி பை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ராஸ்பெரி பை பண்ணுறப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் பைத்தானும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹோம் ஆட்டோமேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எடுக்கிறது வந்து ஹோம் ஆட்டோமேஷன் எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ஸ், அலெக்ஸா, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டை விட்டு வெளில போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைட், ஃபேன் எல்லாம் ஆஃப் ஆகிற மாதிரி, நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஆன் ஆகிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஐஓடியில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அது வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வரப்ப ஸோ ஹியூமன் வராங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பாடி ஹீட் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அது டிடெக்ட் பண்ணி சென்சார் மூலமாக தான் வந்துட்டு நம்மளுக்கு லைட் ஆன் ஆகிறதோ ஆஃப் ஆகிறதோ நடக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்சார் பேஸ் பண்ணி சில ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பண்ணலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து சிம்பிளாக பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் லெவல் வந்து டேங்க்ல வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிறது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க.
பட் ஆனால் அது இல்லாமல் இப்போ அதை விட நீங்கள் கொஞ்சம் ஹை லெவலில் கூட நீங்கள் திங்க் பண்ணி பண்ணலாம். இப்போ வந்து பேஷண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவல் ஏதாவது ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து டாக்டருக்கு வந்து மெசேஜ் போகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஏடிஎம் அந்த மாதிரி சைட்ஸில் சப்போஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் யாராவது வந்து அமௌண்ட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். ஸோ அது இல்லாமல் வந்து நீங்கள் வேற ஏதாவது வந்து சிஸ்டம் மாதிரி ஏதாவது பில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட நீங்க வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேஃப்டி மெஷர்ஸ்க்காக வந்துட்டு நிறைய விஷயம் வந்து நீங்க பண்ணலாம் ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ்ல. ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரோடு ஆக்சிடென்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்க ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ்ல பண்ணலாம். இப்போ வந்து நீங்க பைக்ல வந்துட்டு இப்போ நீங்க போறப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே செக் பண்ற மாதிரி பெட்ரோல் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது, உங்களுக்கு வந்து பெட்ரோல் அலர்ட் மட்டும் வந்து உங்களுக்கு காமிக்கிறது இருக்கும். பட் அது இல்லாம வந்து வீல் வந்து டயர் வந்துட்டு கரெக்டா உங்களுக்கு காத்து வந்து கரெக்டா இருக்கா, ஸோ அது வந்து கம்மியா இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ற மாதிரி. அதுக்கப்புறமேலு நீங்க வந்து மேபி மொபைல் சார்ஜிங் வந்துட்டு வண்டியிலே கொண்டு வரலாம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா நிறைய இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் எல்லாமே கம்பைண்டாக சேர்த்து கூட ஒரே வெஹிக்கிளில் உங்களுக்கு வந்து வேற வேற வெஹிக்கிளில் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வண்டியில் வந்து உங்களுக்கு இருக்க மாதிரி இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஏர் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் பெட்ரோல் செக் பண்ணுறது, ஸோ உங்களுக்கு வந்து ஹாரன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து எல்லா கனெக்ஷன்ஸ் இருக்கா, பிரேக் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது, அது இல்லாமல் அடிஷ்னலாக மொபைலுக்கு நீங்கள் சார்ஜிங் வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பீக் டொமைன் வந்து சைபர் செக்யூரிட்டி. பிகாஸ் நம்ம வந்து எல்லாமே வந்து டிஜிட்டலாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹேக்கிங்லாம் வந்து நடக்குது. ஸோ அந்த ஹேக்கிங் எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும். ஸோ அந்த செக்யூரிட்டியை வந்து நீங்கள் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் சைபர் செக்யூரிட்டி டொமைன் சூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி காமிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்துட்டு நிறைய எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பயோமெட்ரிக்ஸ், ஸோ நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னால வரக்கூடிய இஷ்யூஸ் அதை வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு ஏடிஎம் கார்டு வந்து இப்போ உங்களோட தொலைஞ்சு போயிருச்சுன்னா ஸோ அதை வச்சு அவங்க எப்படி வேணாலும் ராங்காக கூட யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு செக்யூரிட்டியை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயம் நீங்கள் வந்து எதை செக்யூர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் திங் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் என்னென்ன சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்ஸ் இருக்குது, ஸோ அதில் நீங்கள் எந்த டெக்னிக்கை பெஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் காமிக்கலாம். சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும், ஆனால் அவங்க யூஸ் பண்ண டெக்னிக்கை யூஸ் பண்ணாமல் நீங்கள் அதே விஷயத்த மேபி வேற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளாக வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத கூட நீங்கள் காமிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய இனோவேட்டிவ் பொறுத்து தான் வந்து இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டியோட த்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் இப்போ வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஸோ அதை படிச்சுட்டு நீங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட என்ன ஒரு அட்டாக் நடக்குது, அந்த அட்டாக் வந்து நான் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மூலமாக நான் இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னென்ன ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்குதோ அந்த ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் எப்படி வந்து செக்யூர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் சொல்லணும். ஸோ இப்போ கம்ப்யூட்டரை வந்து நிறைய பேர் வந்து ஹேக் பண்ணுறாங்க, இல்லை வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அப்போ அந்த ஹேக் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் அதை வந்துட்டு என்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத தான் வந்து நீங்க இதுல செஞ்சு காமிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமா வந்து இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு வந்து இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லாஸ்டா பார்க்க போற டொமைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜாவா, காட்லின் அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃப்ளட்டர், ஸோ இந்த 3 லாங்குவேஜ்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் நீங்க பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து இருக்கணும். ஸோ அப்பதான் வந்துட்டு அந்த ஆப் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சைடில் தான் நீங்கள் போக போறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம வேற ஏதாவது மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்களா ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த அப்ளிகேஷன்ல நீங்க கொண்டு வரலாம். இதே வந்துட்டு நீங்க
வேற ஏதாவது 2 அப்ளிகேஷன்ல வந்து ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா இருக்கு. இப்போ நான் வந்து கூகுள் பேவும் யூஸ் பண்றேன், ஃபோன் பேவும் யூஸ் பண்றேன். எனக்கு வந்து கூகுள் பேல சில ஆப்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு, ஃபோன் பேல சில ஆப்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த 2 ஆப்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் சைடு. ஸோ வெப் டெவலப்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு 3 விஷயம் வரும். நீங்க ஆண்ட்ராய்டு எடுத்துக்கிட்டாலும் ஓகே, வெப் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயம் நீங்க ப்ராஜெக்ட்ல பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட் பில்ட் பண்ணணும், பேக் எண்ட் பில்ட் பண்ணணும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் பில்ட் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெப்பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணில் நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ அது எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்துடும். ஸோ பேக் எண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு டீடைல்ஸ் வந்து என்டர் பண்றோம்னா அது போய் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சர்வர்ல போயிட்டு ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஸோ அது வந்து பேக் எண்ட் சைட்ல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து திருப்பியும் நீங்க டேட்டா வந்து ஃபெச் பண்றீங்க அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு டேட்டா பேஸ்ல இருந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அங்க இருந்து தான் நம்மளுக்கு டேட்டா வரும். நிறைய பேர் வந்து ஜாவால வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணணும், பைத்தான்ல ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பைத்தான்ல இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் படிக்கணும். அப்பதான் வந்து உங்களால ஃப்ரண்ட் எண்ட் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீகின்டர், பாண்டாஸ், நம்பை இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க ஃப்ரண்ட் எண்ட் பில்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க பேக் எண்ட் பில்ட் பண்ணணும். ஸோ பேக் எண்டுக்கும் பாத்தீங்கன்னா நோட் ஜேஎஸ், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் இந்த மாதிரி வந்து சில லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நீங்க பேக் எண்ட் பில்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க டேட்டா பேஸ்க்கு வந்து நீங்க கிளவுட் அப்படி இல்லைன்னா எஸ்கியூஎல் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூணுலயும் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு டொமைனை வந்து நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பைத்தான் ப்ராஜெக்ட் தான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பைத்தான்ல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க பைத்தான்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம், பேக் எண்டுக்கு ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம், அதை நீங்க சிம்பிளா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டா பேஸ்க்கு MySQL நீங்க யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிடலாம். சப்போஸ் நான் வந்து ஒரு இஷ்யூ இருக்கு, அதை வந்து நான் கிளவுட் ஸ்டோரேஜ் மூலமா நான் சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா அப்ப எனக்கு வந்து கிளவுட் தான் வந்து நான் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி என்னோட ப்ராஜெக்ட்ல காமிக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் நான் ரொம்ப சிம்பிளா கொண்டு வந்துட்டு என்னுடைய கிளவுட் ரிலேட்டடான டேட்டா பேஸை மட்டும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து நல்லா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிப்பேன். ஸோ இந்த 3 பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த பார்ட்ல நீங்க வந்து உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை மட்டும் நீங்க நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிங்க. மற்ற 2 பார்ட்டையும் கண்டிப்பா நீங்க ப்ராஜெக்டோட கனெக்ட் பண்ணாதான் அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதனால கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுக்க போறீங்க அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஸ்விக்கி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதனால யாருக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ப்ராஜெக்ட்ல கேட்பாங்க. ஸோ நீங்க பண்ண போறது வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இப்போ ஸ்விக்கி மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம இப்போ மணி பே பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ நீங்க பண்ணக்கூடியது யாராவது ஒருத்தவங்களுக்கு யூஸா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ மணி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அது யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணாதான் வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து ஓகே இது சொசைட்டி ஃபுல்லா வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு வரப்ப HTML, CSS, JavaScript அந்த மாதிரி லாங்குவேஜஸ் தெரிஞ்சாலும் எடுத்துக்கலாம். இல்ல நீங்க வந்து ஜாவா தெரியும்னாலும் எடுத்துக்கலாம், C++, பைத்தான் அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஷன் தான். ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கு நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு, பேக் எண்டுக்கு நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டாபேஸ் மூணுமே கனெக்ட் பண்ணணும். ஸோ பண்ணாதான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 டொமைனுமே வந்துட்டு ஓரளவு வந்து சிம்பிளா நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெப் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் நீங்க எடுக்கலாம். ஸோ நிறைய கோட் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணாலே போதும், நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லுமே வந்து உங்களுக்கு கோட் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு எந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ணணும், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஓரளவு பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே போதும், நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கோட் வந்து நீங்கள் எடுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 ப்ராஜெக்ட்ஸை வந்து கம்பைன் பண்ணி கூட நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ என்ன வேணாலும் நீங்கள் வந்துட்டு கொண்டு வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பர்டிகுலர் டொமைனில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்.